காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராணியோட ஃபுல் ஸ்டோரி தான். ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது சொல்லணும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிராணிக்கு சரியாக ஒரு 20 வயசு இருக்குங்க. அந்த 20 வயசில் சரியாக மேரேஜ் முடிச்சிருக்காங்க. 20 வயசுன்னு தெரியல. நான் வீடியோ ஸ்டோரி எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு சரியான வீடியோ ஃபேன். 20 வயசு இருக்குங்க. 20 வயசில் அவங்க சரியாக கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கிராணியோட ஹஸ்பண்டுக்கு சரியாக வயசு தெரியலை. கொஞ்சம் வயசு ஆகிடுச்சு அவருக்கு. வயசாகினோன்னே போக போக அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறவாக இருந்திருக்கு. வருமானம் கொஞ்சம் குறவாக இருக்கனால அவங்க வச்சுருக்காங்க, அவங்க இருக்க காசை வச்சு ஒரு 2 அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ வீட்டையும் வாடகைக்கு விட்ருக்காங்க. அதில் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் கிராணியும் அவங்க ஹஸ்பண்டும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மகெல்லாம் இருக்கான்னு தெரியலை. அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கல, திடீர்னு கிராணியோட ஹஸ்பண்ட் காணாமல் போயிட்டாராம். அப்போ கிராணி போய்ட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி தான் என் ஹஸ்பண்டை திடீர்னு காணா, நீங்கள் தான் கொஞ்சம் தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் போய் சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ்க்கு சந்தேகம் வருது, அவங்க வீட்டில் ஏதோ கொலை எதுவும் நடந்திருக்கோன்னு அவங்க சந்தேகம் வருது. அப்போ வீடை தான் நான் செக் பண்ணிட்டு, அப்போ ஒன்றும் வீட்டுக்கு எதுவும் இல்லை, நான் எஃப்ஐஆர் போட்டு வைக்கிறேன், அவரை எதுவும் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் போக அவங்க டயரில் ஏதோ எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் இந்த கிராணிக்கு மனுஷக்கறி சாப்பிட ஆசைங்க. அதனால அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோட குழந்தைங்களாம் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு பாசமாக நடந்துக்குவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடை வச்சு ஒரு மாதிரி கத்தியால் அவங்க கத்தியை வச்சு குத்திடுவாங்க. குத்தி கொன்று உள்ளுக்குள்ளே பார்ட்ஸ் நம்ம அறுவறுப்பாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பிதுக்கி அப்போ எல்லாத்தையும் பிதுக்கி அது செஞ்சு அவங்க சாப்பிட்ருக்காங்க. அப்படி தான் அவங்க ஹஸ்பண்டையும் கொண்டிருக்காங்க. ஆமாம் கைஸ், அவங்க ஹஸ்பண்டையும் அப்படி தான் பண்ணாங்க. அப்படி கொண்டு அவங்க ஹஸ்பண்டையும் சாப்பிட்டு இவங்களா போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு அவங்க தைரியம் இருந்திருக்கு. அப்புறம் நீங்களே பார்த்துங்க. கிராணி கேமில் பேஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கீங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் அந்த ரத்தம் படிஞ்சிருக்கும். அந்த கீழே ரத்தம் படிஞ்சிருக்குதுல, அந்த ரத்தம் படிஞ்சிருக்குமே, அதுதான் அதே மாதிரி தான் கிராணியோட வீட்லேயும் பேஸ்மெண்ட்டில் ரத்தம் படிஞ்சிருந்துச்சு. அதே தான் கேமில் எடுத்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் போக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள குழந்தைங்களாம் காணாமல் போக போலீஸில் வந்து தேடிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னே தெரியலை. அப்போ தான் கடைசியாக ஒரு நாள் கிராணி ஒரு குழந்தைய அந்த இந்த சதையை மட்டும் எடுத்துட்டு மற்ற பார்ட்ஸ்லாம் கொண்டு போய் வீசுறதுக்காக ரத்தத்தோடு ஒரு பேக்கில் அப்படி இழுத்துட்டு போயிருக்கல. அப்போ ஒருத்தர் கண்டுட்டார். அப்போ இவர் நினச்சிட்டாரு ஏதோ ஆடு கோழி அப்படியா தான் இருக்கும்னு நினச்சிட்டு, ஆடு கோழியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இவரும் பேசாமல் விட்டுட்டாரு. அப்புறம் தான் எப்படியும் கிராணியை பிடிச்சிட்டாங்க. காரணமே நான் பிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலை. கடைசியில் தான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கிராணி வீட்டில் எவிடன்ஸாக ஒரே ஒரு டைரி எடுத்திருக்காங்க. அந்த டைரியில் நான் தான் என் ஹஸ்பண்டை கொன்னேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைங்கன்னா நான் தான் கொன்னுட்டேன், எனக்கு மனுஷக்கறி சாப்பிட சரியான மாதிரி ஆசை, அதனால இந்த குழந்தையெல்லாம் கொன்னேன் சரியா அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராணி இப்போ ஏதோ ஒரு ஜெயிலில் தான் இருக்காங்க. அது என்ன ஜெயிலில் நான் உங்களுக்கு அப்புறமா போட்டு விட்றேன். கிராணி ஏதோ ஒரு ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 60 இயர்ஸ் ஆகுது. ஆமாங்க, 60 வயசு ஆகுது. இன்னமும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க வச்சு தான் அந்த கேம் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கேம் விளாடுங்க. எனக்கு முடிஞ்சா அந்த கேமை உனக்கு விளையாடி போடுறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷைனிங் ஆஃப்.